ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம். அன்பான உனக்கு அன்பு வணக்கம். சொல்லலாமா ஐயா? நமக்குள்ள பலதரப்பட்ட எண்ணங்கள் ஏற்படுது. அந்த ஏற்படுற எண்ணத்துக்கு நான் தான் பொறுப்பாளி. இப்ப எனக்கான ஒரு கோபம் ஏற்படுதோ இல்ல சந்தோஷமான சூழல் எந்த ஒரு வகையான எண்ணங்கள் வரும்போது அது முழுமையா என்னோடது அப்படின்னு சொல்லி நான் முழுமையா அதுக்கான பொறுப்பா எடுத்துக்கேன். இப்போ நீங்க ஒரு விஷயம் சேர்த்து சொன்னீங்க, அதை சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது எனக்கு அப்பதான் புரிஞ்சுது எண்ணங்களுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு. அதை பத்தி முழுமையா எக்ஸ்பிளைன் பண்ண நல்லா இருக்கும். எண்ணங்கள் இருந்தா தெரியுமா? எண்ணங்கள் எல்லாத்துடைய தாட்டும் உங்களுக்கு வரத்துக்கான சோர்ஸ் இருக்குதுங்க. ஏன்னா என்ன சொன்ன, ஒரு மரத்துல ஒரு மரம் உருவம் அது ஊறுப்பட்ட கிளைகள் இருக்கும். அந்த கிளைகள் எத்தனை விதமா இருந்தாலும் அந்த வேருக்கு அந்த ஆற்றல் எல்லாத்தோட ரிசீவ் பண்ணி அந்த வேருக்கு கொடுக்கும். நம்ம அப்படிதான். இப்ப நம்ம அது ஒரு மரம் மாதிரி, இப்ப நம்ம இந்த மொத்தமும் சேர்ந்துதான் அந்த கிளைகள். இப்ப அதுல இருந்து இந்த மூலமானது இந்த உடல். இந்த உடலுக்குள்ள இந்த எல்லாத்தோட என்னென்ன சிந்தனை என்னென்ன எல்லாமே நம்மளோட கிளைகள் மாதிரி. அது அப்ப அந்த கிளைகள் எல்லா இடத்துல இருக்கிற எண்ணங்களும் நம்மளுக்குள்ள வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். அதனால நம்மளுக்குள்ள பல விதமான எண்ணங்கள் வரும். இப்ப கனவு வருது பாத்தீங்கன்னா, என்ன விதமான கனவு வரும் பாத்தீங்களா? நீ பார்த்ததெல்லாம் கனவா வரும், நீ பார்க்காத கனவா வரும். எண்ணங்கள் அதெல்லாம் மிஞ்சிடும். ஏன் எண்ணங்கள் அதை மிஞ்சுதுன்னா, உங்க லைஃப் இப்ப நம்ம வாழ்க்கைய பாத்தீங்கன்னா ஒரு கனவு உலகம். அது எப்படி கனவுலாம் இப்ப நீங்க போயிட்டு நீங்க ஒரு சுமார் மார்க்கெட்டுக்கு போங்க, நீங்க மார்க்கெட்டுக்கு போக மார்க்கெட் தான் நீங்க போயிட்டு வருவீங்க. ஆனா அதுக்குள்ள எவ்வளவு எண்ணங்கள் தோணுன்றது உங்களால எண்ணிக்கையே கொண்டு வர முடியாது. அப்படி யாரும் வீட்டுல இருந்து பேக்கை தூக்கிட்டு மார்க்கெட்டுக்கு போயிட்டு நீங்க வரதுக்குள்ள பாத்தீங்கன்னா எவ்வளோ எண்ணத்தை ரிசீவ் உள்ள வச்சுக்கணும். அந்த எண்ணத்துக்கு அந்த எண்ணம் திரும்பியும் வரலாம். நான் பாக்குறது கேட்கறது எல்லாமே நீ ஏ டு செட் நடக்க ஆரம்பிச்சு எல்லா விதமான சிந்தனைகள் எண்ணங்கள் எல்லா விதமான பொருள் கலரு பேச்சு சூழல் எல்லாமே மனம் எல்லாமே. இப்ப வாசனைன்றது, பொருளோட கலருன்றது, வடிவம்ன்றது, சொல்லுன்றது, நிகழ்வுன்றது, கிளைமேட்ன்றது எல்லாமே எண்ணம் தான். எல்லாமே எண்ணம் தான். இப்போ அது எல்லாமே ரிசீவ் பண்ணி வச்சுக்கிற தன்மை நம்ம கிட்ட இருக்குது. இங்க எல்லாத்துக்கிட்ட தன்மை இருக்குது. அப்போ இது எல்லாமே நம்மளுக்குள்ள ஒரு இந்த இடமே விரிவடைஞ்சு போயிருக்கும். அந்த விரிவாக்கத்துல நம்மளுக்குள்ள எந்த அளவுக்கு எண்ணங்களை எடுக்கிற அளவுக்கு நம்மகிட்ட ஆற்றல் இருக்குது, நம்ம சிந்திக்கிற அளவுக்கு திறன் இருக்குன்னா அதுக்கேற்றப்ப நம்மளுக்குள்ள எண்ணங்கள் வந்துட்டே இருக்கும். ஆனா அந்த எண்ணங்கள் எல்லாமே சரியா தப்பானா நீ சும்மா இருந்தாலும் வரும், நீ ரொம்ப அதிகமா யோசிச்சாலும் வரும். ஆனா அந்த வரதுக்கு உனக்கும் சம்பந்தம் இல்லைன்னா சம்பந்தம் இல்லை. இப்ப எல்லாம் நம்ம சிந்திச்சதுனால தான் வருது. நம்ம ஒரு விஷயம் சொல்றோம் இல்லையா, நீ சிந்திச்சுனே தான் இருப்ப, நீ சிந்தனை நிறுத்த முடியாது. உன் சிந்தனை நீ எவ்வளவு அமைதியா தான் சிந்திச்சுனே தான் இருக்கும். அது ஏன் சிந்திக்குதுன்னா, இந்த எல்லாமே இருக்கிற வரைக்கும், இந்த உடல் இருக்கிற வரைக்கும் சிந்தனை இருக்கும். ஐயோ, ஒரு சிந்தனைக்குள்ள எழும்பி போகும்போது இருக்கிற ஒரு சூழ்நிலை மறந்துடும். நிறைய பேர் என்கிட்ட அதை சொல்றாங்க, கேக்குறாங்க என்னமா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு. அதான் சிந்தனை, அந்த சிந்தனைக்கு உங்க முழு காரணம். ஆமா, நீங்க இறையாடுறீங்க சொன்ன மாதிரி. நீங்க அதுக்கு இறையாகும் போது என்ன ஆகுனா, நீ எதை செய்ய அதை மறந்துடுவேன். அந்த சிந்தனைக்கு உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. நீ ஏன் சிந்தனைக்குள்ள போற, அதை ஏன் சிந்திக்கணும்னு அவசியமா கிடையாது. ஆனா வந்தது உண்டுன்னா அது இயல்பா வருது, பொதுவது புரியுதுங்களா? அதை நீ அதை எப்படி பக்குவமா ஹேண்டில் பண்றதுங்க? இப்ப அது பக்குவமா நீ டிஸ்டர்ப் ஆகணுமா, நீ ரிலாக்ஸ் ஆகணுமா? ரிலாக்ஸ் ஆகணும். என்ன பொறுத்த இப்ப இதுதான் நம்ம யோசிக்கணும். நம்ம டிஸ்டர்ப் ஆகணும்னா நம்ம அதை பத்தி யோசிச்சா டிஸ்டர்ப் ஆகலாம். நீ ரிலாக்ஸ் ஆகணும்னா அதை ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கணும். உண்மைதானே? உண்மை. அது பெருசு இல்ல, அதுல எந்த இல்ல, அதுக்கு நான் சம்பந்தம் இல்லைன்னு நினைச்சிட்டேன்னா நீ வெளியே வந்துடலாம். இல்ல அது எந்ததான் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுல நீ மாறிடலாம். இப்ப ஒரு சிம்பிள் கான்செப்ட் பாருங்க. இங்க நம்ம எல்லாருமே பாருங்க, நம்மள சார்ந்தவங்களுக்கு எதுவுமே ஆகாத வரைக்கும் நீங்க ஏதாவது பெருசா ஃபீல் பண்ணுவீங்களா? இல்ல, பண்ண மாட்டீங்க. வேற இப்ப நம்மளுக்கு சார்ந்தது என்ன ஆயிடுச்சுன்னா நீ செம்ம ரியாக்ட் காட்டுவீங்க. உண்மைதானே? ஏன்னா அது உன்னோட நெருங்கி இருக்குது, உனக்கு பக்கமா இருக்குது. அதுக்கு எதனா ஒண்ணா உனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு சூழல் இருக்குது. அதனால என்ன பண்ணு, அதுக்கு எதனா ஆச்சுன்னா தாங்க முடியாது. இதே உனக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லை, புரியுதா? பக்கத்து வீடே இருக்கட்டும், இல்ல ரோட்லயே வேணும், உங்களுக்கு அவங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னா அவங்க பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டீங்க. உண்மை இல்லையா? உண்மை. என்ன ஆனாலும் சரி. ஆமா. ரெஸ்பான்ஸ் பண்ணீங்களா? அதுக்கு இல்ல. ஏன் பண்ணல? எனக்கும் அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதான் நீ பாத்துட்டேன், கண்ணுக்கு பாக்குற தெரியுது, அங்க நடக்குது இங்க நடக்குது சொல்றாங்க தெரியுது. ஆனா இதுதான் ரெஸ்பான்ஸ் பண்றோமா? இதுவே நம்ம வீட்டை சார்ந்து, நம்ம சொந்தத்தை சார்ந்து, ரொம்ப தூரம் ரொம்ப கிட்ட இருந்தா அப்ப ரியாக்ட் காட்டுவோம். நம்ம ரியாக்ட் காட்டுவோம். இதுவே நம்மளுக்கு சம்பந்தப்படாதாலதான் அதுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் இல்லைன்னு நீ அதை எந்த ரியாக்டிவே கொண்டு போக மாட்டேன். ஏன் கொண்டு போல தெரியுமா? ஒரே விஷயம் தான். ஏன்னா உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அதனால அந்த நடந்த நிகழ்வும் பெரிய நிகழ்வு, ரொம்ப கடினமான நிகழ்வு, நான் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். ஏன்னா உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. அப்ப நீ சம்பந்தம் இல்லைன்னு உன்னை நினைக்கும் போது மட்டும்தான் எவ்வளவு பெரிய டிஸ்டர்பான சூழலா இருந்தாலும் அது வெளியே வந்துடலாம். சம்பந்தப்படுத்தும் போது தான் நீ ரியாக்ட் ஆகிறீங்க. இப்ப நீ வர்றது என்னதான் வெறும் சிந்தனை தான். உண்மைதானே? அந்த சிந்தனை உனக்கு மட்டும் தான் தெரியும், யாருக்கும் தெரியாது. உண்மையா இல்லையா? உண்மை. அப்படி இருக்கும் போது நீ ஏன் அதுக்கு ரியாக்ட் ஆகுற?
எனக்கு ஏன் இப்படி வருது அப்படின்ற மாதிரி. இப்ப நீ ரியாக்ட் ஒரே காரணம் தான், எனக்கு வரலாமா, எனக்கே அது வருது, எல்லாருக்கும் வரும், உங்களுக்கு அவங்களுக்கு. இதுலயும் ஒரு விஷயம் இருக்கு. நான் வந்து எப்பேற்பட்ட ஒரு தன்மையை கொண்டு வந்து எனக்கு இந்த மாதிரி என்ன எப்படி தோணலாம் அப்படின்ற மாதிரி உயர்வு தாழ்வா வச்சுக்கிறாங்க. அதுதான் சொல்றேன், இங்க எல்லாருக்குமே எல்லா வித எண்ணமும் தோன்றும், அது எந்த சந்தேகம் வேண்டாம். நீ எந்தெந்த சூழல்ல, எந்தெந்த சிந்தனையில, எந்த இடத்துல நீ வாழ்றீங்க அதை பொறுத்து எண்ணங்களோட தன்மை கூடுதலும் குறைதலா இருக்கும். புரியுதா? புரியுது. அது உங்க பக்குவத்தை பொறுத்து. இப்ப நான் இப்ப எல்லாருக்கும் வச்சுக்கேன், இப்ப எனக்குள்ள சிந்தனைகள் எப்படி பண்ணா அனைத்து விதமான எண்ணங்களும் எனக்குள்ள வரும், கொஞ்சம் கொஞ்சமான எண்ணங்கள்லாம் வராது. ஹையஸ்ட் இந்த உலக இயக்க நிற்கிறதுக்கானது, இது உள்ள மூலத்துக்கானது, நுண்ணியமா பாக்குறது, விரிவடைச்சு பாக்குறது, ஒண்ணு ரொம்ப பிக்கஸ்ட். எல்லா விதமான எண்ணங்கள் சிந்தனைகளுக்கும் தோணினே இருக்கும். நீங்க எது கைன்னு சொல்றீங்களா அது, எது பெஸ்ட்னு சொல்றீங்களா அது, எது சூப்பர்னு சொல்றீங்களா அது, எது போஸ்ட்னு சொல்றீங்களா, எல்லா விதமான எண்ணங்களும் சிந்தனைகளும் எனக்குள்ள ரொம்ப. இப்ப சாதாரண பர்சனுக்கு எவ்வளவு தோணுதோ அதை விட எனக்கு வந்து பாத்தீங்கன்னா அளவில் அதை தோணும். ஏன் அப்படி தோணுதுன்னா என்னோட சிந்தனை அந்த அளவுக்கு நான் விரிவடைச்சு வச்சிருக்கேன். என்னோட விரிவாக்கம் ரொம்ப பெருசு. நான் சுருக்கத்து இப்ப நீங்க எல்லாம் வந்து ஒரு பட்டத்தூள் இருப்பாங்க, நார்மல் பர்சன், ஒண்ணு குடும்பம் இல்ல குடும்பத்தை சொந்த பண்ணணும், அதை விட்டா ஃப்ரெண்ட்ஸ், அந்த மாதிரி சர்க்கிளே தான் இருப்பாங்க. தாண்டி ஒருத்தவங்களுக்கு வேலை மேல இருக்கும், ஒருத்தர் ஏதாவது கண்டுபிடிப்பான் அது மேல இருக்கும், ஒருத்தருக்கு ஏதோ ஒரு ஆசை மேல இருப்பான், ஒருத்தருக்கு போதை மேல இப்படி இருப்பான். இதுதான் அவங்களோட தாட்டம். அது மாதிரி அவங்களுக்கு சிந்தனை பெருசா போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எனக்கு அப்படி கிடையாது. எல்லாத்தையும் ஆராயணும், எல்லாத்தையும் அலசணும், எல்லாத்தையும் பத்தி நான் தெரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் பத்தி நான் புரிஞ்சுக்கணுன்ற எண்ணம் எடுத்தா அந்த அளவுக்கு விரிவடைச்சு. அப்ப எப்படி பாருங்க, எல்லா வகையான சிந்தனை. சயின்ஸ் என்ன சொல்லுது, இங்க இறைத்தன்மைன்றது ஆன்மீகம் என்ன சொல்லுது, அன்புன்ற கருணை என்ன சொல்லுது, பக்தி என்ன சொல்லுது, இங்க சாதாரண உலகில் மனுஷன் என்ன சொல்றான், ஒரு குடிகாரன் என்ன பேசுறான், புரியுதுங்களா? ஒரு எல்லா விதமான சேனல்ஸுமே நான் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன்னா அதுதான் நான் அப்புறம் எல்லாத்தையுமே ஆராய்ச்சி பண்ண முடியும், எல்லாத்துக்குள்ளே நான் இருப்பேன், எல்லாத்தோட சிந்தனை எனக்குள்ள சர்வசாதாரணமா வரும். கட்டாயம். நான் அப்ப அதுல என்ன ரியாக்ட் பண்ணணும், உங்களுக்கு எல்லாம் அவ்வளவு வராது, சாதாரண பசங்க அவ்வளவு வரதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது ஒரு அட்டகம், அது மேல அதுவே சரியா போய் நேரம் வந்து அதுக்கு தலையை பிச்சுப்பான். ஆனா அதுக்கு மேல வரதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லை. ஆனா நீ அந்த சிந்தனைக்கு உங்களுக்கு சம்பந்தமே இல்லை. ஏன்னா இப்ப நீங்க என்ன பண்ணல, இப்போ உங்க வீட்டை சாப்பிட யாருக்கும் உடம்பு சரியிட முடியல, ரொம்ப சிரமப்படுற, அதே பக்கத்துல வரத பேசுற மாதிரி சிரமப்படல. ஆமா, எப்படி படல, எதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லை, அதெல்லாம் நான் சிரமப்படல. அதேதான் எண்ணன்றது உனக்கும் எண்ணத்துக்கும் சம்பந்தமே இல்லை, அது பொதுவான ஒரு விஷயம். இப்ப எப்படின்னா சொல்ல, எல்லாத்துக்கும் ஒரு டனல் மாதிரி வச்சுக்கணும், மூணு ஒரு டனல் மாதிரி. அந்த டனலுக்குள்ள எது வேணா போலாம் வரலாம். டனல் என்னன்னா ஒரு வழி, ஓகேங்களா? அந்த வழிக்குள்ள எல்லா பாதை, அது அந்த பாதைக்குள்ள யார் வேணா போவாங்க, யார் வேணா வருவாங்க, எல்லாரும் போவாங்க. ஏன் அந்த பாதைக்குள்ள வரவங்க எல்லாம் ஏன் ஆள் தான், ஏன் நபர் தான் சிந்திச்சது உன் தப்பு. அது பாதை. அந்த பாதைக்குள்ள யார் வேணா போலாம், யார் வேணா வரலாம். அந்த யார் வேணான்றது சிந்தனைகள், எண்ணங்கள் எல்லாமே அதுக்குள்ள போயிட்டு டிராவல். இது எல்லாருக்குமே பொது. உங்களுக்குள்ள போறது, அவங்களுக்குள்ள போவோம், அவங்களுக்குள்ள போறது, உங்களுக்குள்ள வரும், எல்லாத்துக்குள்ளயுமே அப்படியே சுத்தினே தான் இருக்கும். டனல் தான் நம்மளுக்குள்ள, அந்த டனலுக்குள்ள எல்லாமே போகும். இப்ப அந்த டனலுக்குள்ள போறது எல்லாமே வந்து உண்டுன்னு நினைச்சுதான் உங்க முட்டாள். அப்படி நீ உண்டுன்னு நினைக்கிற அப்படின்னா அதனால நீ டிஸ்டர்ப் ஆகிறியா, ரிலாக்ஸ் ஆகிறியா? இது ரெண்டு விஷயம் தான். புரியுதா சொல்றது? உண்டுன்னு நீ சொல்லிட்ட, நீ அதனால சந்தோஷப்படுறியா, டிஸ்டர்ப் ஆகிறியா? சந்தோஷப்பட்ட நினைச்சுக்கோ, தப்பு சொல்லுங்க. நான் சரியான யோசனை வைக்கிறேன். இப்ப நான் எல்லாமே எந்த நான் நினைச்சுக்க என்னால முடியும். எது தேவையோ அதை மட்டும் எந்த நினைச்சுக்க முடியும், தேவையில்லாத எந்த ஓர வச்சுக்க முடியும். என்ன கேட்டா எல்லாமே எந்த நினைப்பேன், அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. அது என்ன கத்துக்க முடிஞ்சா கத்துப்பேன், என்ன பெருசா டிஸ்டர்ப் மாட்டேன், ஃப்ரீயா விட்டுருவா நீ போ அப்படின்னு கத்துக்கிறோம்னா அதை கத்துப்பேன். எல்லாமே எந்த அல்ல சந்தைகள் உன்னால நீ யூஸ் இல்லை, எதோ போச்சுன்னா நீ நான் அவாய்ட் பண்ண மாட்டேன், நான் அப்படியே விட்டுருவேன் ஃப்ரீயா, உன்னை எதுவுமே பண்ண மாட்டேன். இல்லை உன்னாச்சும் ஆராய்ச்சி பண்ணுவேன், ஏன்னா நான் ஆராய்ச்சி பண்ணுறேன். ஆமா, நான் அதனால நான் எல்லாத்தையுமே நான் பிடிச்சி வைப்பேன். இது என்னோட கண்டென்ட். அப்புறம் எல்லாத்தோட சிந்தனை என்கிட்ட வரும். ஆனா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். வரதை எப்படி யோசிச்சா நான் டிஸ்டர்ப் ஆகல, எப்படி யோசிச்சா அதுல நான் அறிவு பெறேன், இதை மட்டும் தான் நான் பார்ப்பேன். புரியுதா? நீங்க அதை நான் பெருசா எடுத்துக்க மாட்டேன், நான் ஃப்ரீயா விட்டுருவேன். ஆனா மீதி பேருக்கு நம்ம சோர்ஸ் கிடையாது. நீங்க அதை ஆராய்ச்சி தான் பண்ண போறது இல்லை. உங்களுக்கு வந்தா நல்லதா வரல, வரவே கூடாது. கான்செப்ட் தான் உங்ககிட்ட இருக்கு. ஆனா எல்லாருக்கும் எல்லா எண்ணமும் தோன்றும், அது இயல்பான விஷயம். இப்ப என்னன்னா நீ அந்த வர எண்ணத்தை பாரு, அந்த எண்ணத்தினால நீ டிஸ்டர்ப் ஆகிறியா, சந்தோஷமாரியா? டிஸ்டர்ப் ஆகாம இருந்தா அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணாத, அது உண்டே இல்லை, உனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை. ஒரு பாதை, அந்த பாதை நீ அந்த பாதைக்குள்ள யார் வேணா போலாம், யார் வேணா வரலாம். பாதைக்கு போனவங்களெல்லாம் எப்படி யாரும் போகக்கூடாது, பாதையா இருந்தா எல்லாரும் போறதான் செய்வான். நீ அதை போகக்கூடாது எப்படி தடை பண்ணி வைப்ப? வாய்ப்பு இல்லை. அப்ப போயின்னு வந்து இருப்பான். ஆனா போயின்னு வரது ஒண்ணு இல்ல, அது அவங்க விஷயம் போயிட்டு வரட்டும், பாதை தானே, யாருன்னா போனாங்க அப்படின்னு நினைச்சிட்டேன்னா அந்த பாதையில யாருக்குள்ள பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். பாதை எந்து இங்கெல்லாம் நான் என்னது எதுக்குள்ள வரலாம், எந்த தானே இங்க எல்லாத்துக்குமே பாதை தான். எல்லா பாதைக்குள்ள எல்லாமே போய் வரும். ஏன்னா ஒண்ணு கத்துக்கணும், ட்ரெயின் மாதிரி. இப்ப அவருக்கு அந்த பாதைக்குள்ள யார் வேணா போவாங்க, யார் வேணா வருவாங்க.
அப்படி இருக்கும் போது வரவங்கள எக்ஸ்ட்ரா பண்ணி விட்டுட்டுனா அவனுக்கு பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. இவங்க வரலாமா, இவங்க யார் உள்ள வருது, நீ அப்படின்னு கேட்டா அவன் நின்று நான் எவ்வளவு வருதோ அவன் கேட்பான். அப்பதான் டிஸ்டர்ப் ஆகுது. நீ முதல்ல இருந்து இதான் கேட்பேன், நீ எப்படி உள்ள வரலாம் கேட்பேன். இல்ல நான் வரக்கூடாது அவன் கேட்பான். பாதை தான்ப்பா யாரும் போலாமான்னா அவன் பெருசா டிஸ்டர்ப் பண்ண மாட்டான், கம்முன்னு போயிடுவான். கொஞ்சம் கிருத்தரை பிடிச்சி தான் டிஸ்டர்ப் பண்ணும், மற்றது எல்லாமே ஃப்ளூவெண்டா போயிடும். நீயே கிருத்தனமா பிடிச்சி நாங்க நின்று வச்சுக்கியா என்ன ஆகும், உள்ள வரும்போது நீ எப்படி உள்ள கேட்டா ஒண்ணு சண்டை வரும். இங்க அப்படிதான் எல்லா எண்ணத்தையும் எவ்வளவு ஒரு எண்ணத்துக்களை எப்படி நல்லா சண்டை போடுறான். எனக்கு இந்த எண்ணம் வரலாமா, இது தோணலாமா, ஆனா அது ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு பாதை, அந்த பாதைக்குள்ள எல்லா விதமான எண்ணங்களும் போகும். அப்படின்னு நினைச்சா நீ பாட்டு எந்த எண்ணம் நீ ஃப்ரீயா விட்டா அது பாட்டு உனக்கு டிஸ்டர்பே பண்ணாத போயிடும். இல்ல உனக்கு எதனா நீ தெரிஞ்சுக்கணும் புரிஞ்சுக்கணும்னா எது நல்லா இருக்குது அதை மட்டும் எடுத்துக்கலாம். புரியுதா? புரியுதுங்க. இது இப்படி சிந்திக்கணும். இப்ப நான் சொல்ற மாதிரி இப்ப நான் பேசும் போதே நான் ஒரு வழி ஆக்கி அந்த வழி ஒரு டனல் மாதிரி ஆக்கி அந்த டனலுக்குள்ள எல்லா விதமான ஆட்களும் அப்படி போகுது ஃப்ளோவெண்டா. இது எல்லாரோட பிரெயினுக்குள்ளயும் ஒரு டனல், அந்த டனல்ல இந்த வெளியில இருந்து ஒரு ஆற்றல் எல்லா டனல் எல்லாத்துக்குள்ளயும் போகும். புரியுதா? புரியுதுங்க. அப்ப நம்ம வந்து வழி அதுக்குள்ள எது போனாலும் அலோவ் பண்ணிடணும். அலோவ் பண்ணிட்டு அது வரலாமா வரக்கூடாத சிந்தனை எல்லாம் வரும். எது வந்தாலும் விட்டு பாரு. உனக்கு தேவைன்னா பயன்படுத்து, தேவையில்லையா விட்டுடும். அது பாட்டு போயிடும், உங்களை டிஸ்டர்பே பண்ணாது. அது யாரும் டிஸ்டர்ப் பண்ணலாம் வரல. ஏதோ ஒண்ணு போற பதனம் நான் நீங்க எப்படி போறீங்க, நான் மார்க்கெட்டுக்கு போறேன், நான் வீட்டுக்கு போறேன், நான் காய்கறி வாங்க போறேன், நான் வேலை செய்ய போறேன், நான் கல்யாணம் பண்ணி போறேன், நான் குழந்தை குட்டி பத்தி போறேன், வாழ போறேன், கட்சி நான் சாக போறேன். போறீங்கல்ல, உங்களை யாராவது சொல்றாங்களா நீங்க பண்ணு போறீங்க வரீங்க வாழ்றீங்க இருக்கிறீங்க என்னோ பண்றீங்க பண்ணிட்டு போறீங்க. நீங்க எது என்ன சொல்லிச்சு, உங்களுக்கு இந்த இடம் என்ன சொல்லிச்சா ஒண்ணு சொல்லு. ஆனா ஒண்ணு கத்துக்க சொல்லு, கத்துக்க சொல்லு. நீ கத்துக்கிறத கத்துக்காத உன் அறிவை கொண்டு நீ செய்யற செயலை கொண்டு உன் சிந்தனையை கொண்டு வேற ஒண்ணு இல்லை. மற்றபடி நீ இருந்தா வாழ்ற எல்லா நம்பர் வாழ்றவங்க கூப்பிட்ட மாதிரி போயிருக்கிறான் போறோமா. இப்ப இங்க நீ இந்த இடம் ஒரு டனல் மாதிரி இங்க நீ வாழ்றீங்க இல்லையா, இந்த இடம் ஒரு டனல். இந்த டனலுக்குள்ள நீங்க எங்க வேணா ஒரு குடும்பம், ஒரு வீடு, ஒரு ஊரு, ஒரு நாடு, ஒரு உலகம் வச்சுன்னு ஆளாளுக்கு வாழ்ந்துருங்க. நீங்க அதே போல தான் எதனா ஒரு இடம் வந்து தடை போடுறது, இந்த தப்பு கூட தடை போடுறா போடல. நீங்க இருக்கிற இடத்துல நீங்க வசிக்கிறீங்க, நீ தடை போற இடத்துல நீங்க போக மாட்டீங்க. ஏன்னா போனா நீ டிஸ்டர்ப் ஆகுது, அதனால நீங்க எங்க போக மாட்டீங்க. உண்மைதானே? இதுதான் ஃபேக்ட். இதே தான் நம்ம மூளைன்றதும் அதே போல ஒரு பாதை. அதுக்குள்ள இங்க இருக்கிற என்ன ஆற்றல் உள்ள போய் வெளியே வரதான் செய்யும். இது நம்ம கொஞ்சம் கரெக்டா புரியுது. வந்து நான் அந்த மெயின் கோட்ல இருந்து இப்ப நான் சொல்றேன் உங்களுக்கு. அப்படிதான் இந்த இடம் ஆசை. அவருக்கு உள்ள வர்றதுக்கு உங்களுக்கு சம்பந்தம் இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணுறது. சம்பந்தம் எல்லாம் எப்படி நம்ம பக்கத்து வீட்டுல அக்கத்து வீட்டுல ஏதாவது பெருசாலாம் பெரிய ரியாக்ட் இல்லாம நம்ம கம்முன்னு போறோமோ அதே போல அதுக்கு உனக்கு சம்பந்தம் இல்லைச்சா நீ பாட்டு உன்னோட வாழ்க்கையை ஃப்ரீயா ஓரளவுக்கு பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸா வாழ்ந்துட முடியும். அதுக்கு உனக்கு சம்பந்தம் நீ நினைச்சிட்டேன்னா அது என்ன வருது அதை கூட டிஸ்டர்ப் பண்ணா செய்யும். ஆமா அது சரியா தொழிலா இருக்கும். அது ஏன்னா அதுதான் ஒன்னொரு விஷயம் அது விளையாட ஆரம்பிச்சிடும். அந்த உள்ள வருது பாருங்களா, அந்த எண்ணம் வந்து உள்ள போய் ட்ரை பண்ணி அது போக வேண்டியது ஃப்ளோவெண்டா, அது போக முன்னுக்குள்ள இறங்க ஆரம்பிச்சு. நான் பிடிச்சி எடுத்து வச்சுதான் அது இப்படி ஃப்ளோவெண்டா பொருள் நீ இல்ல நீ எப்படி போறான்னு கேட்கும் போது இது ஒரு வழி ஓப்பன் பண்ணா அது உள்ளுக்குள்ள இருக்கும். உனக்குள்ள இருந்த உடனே அது போக வேண்டியதை நீ பிடிச்சி வச்ச உடனே அதோட முழு தன்மை விரிவாக்கி காட்டும். அதை பண்றத நீதான். நீயா அது இப்படி சரியில்லை, இது எப்படி நீ வரலாம், எப்படி போகலாம், அதை விட்டு ஜி சண்டை போட்டு இருப்ப. ஐயா அது சும்மா போறாளே, அது உனக்கு சம்மந்தமே இல்லை. புரியுதுங்களா? அது மாதிரி சும்மா போயிருக்கிறாள். இது நல்லா தான் சொல்ல. இப்ப வெளியே கூட போற முடியல, நம்ம வெளியே போறோம் வரணும், நான் யாரையும் ஒத்து பார்க்காதீங்க, எங்க போறேன் அதை மட்டும் பாருமா, நீ வேற எதுக்குள்ளேயே போதும் எல்லாத்தையும் சொல்லுவேன். ஏன்னா நம்ம பார்த்து வச்சுக்கேன் அவள என்ன என்ன பாக்குறேன் திடீர்னு பார்த்தா சிரிப்பாங்க, ஒருத்த பார்த்தா முறைப்பான், திடீர்னு பார்த்தா ஏன் நான் பாக்குறோம்னு கேட்பான். ஏன்னா நீ அவனை பார்க்கும் போது அவனை நம்ம கூப்பிடுற மாதிரி அது, அவனை நோண்டுற மாதிரி அது. ஆனாலே அவன் கேட்பான். ஏன்னா அவன் என்ன வாங்குறான்னு தெரியாது, அவனோட மெயின் எப்படி இருப்பான்னு தெரியாது, அவன் ட்ரிங்க்ஸ் பண்ணிக்கிறான்னு தெரியாது, இல்ல கொஞ்சம் மென்டலா டிஸ்டர்ப் பண்ண நமக்கு தெரியாது. நம்ம நார்மலா போகும்போது யாரோ வராங்க அவளை மட்டும் பார்த்து நம்ம போயிட்டா போறாங்க. சும்மா அங்க பாக்குறவன் இங்க பாக்குறவன் ஏதோ குரல் குத்த டக்கு திரும்பி பாக்குறது ஒரு சில அவனை பண்ணக்கூடாது. நான் இது எல்லாருக்கும் சொல்லி கொடுப்பேன். ஏன்னா இப்படி நீ பண்ணாதீப்பா, டக்குனு குரல் திரும்பி வச்சுக்கான். அவன் எவனே குரல் திரும்பி பார்த்தா அவன் டக்குன்னு பார்ப்பான், நீ அவனை பார்ப்ப, அவனுக்கு ஒன்றும் சம்மந்தமே இருக்காது. தேவையில்லாத ஒரு கனெக்டிவிட்டி ஆகும். அந்த கனெக்டிவிட்டி ஆகும், ஒன்னும் பிரச்சனையா ஆகும். சும்மா போய் எவ்வளவு பாத்துக்கலாம் மேபி, இல்ல பார்த்தா இல்ல அவங்களுக்கு கூப்பிட அப்படின்ட்டு போவான். ஒரு நீ என்ன பாக்குறேன்னுவான். எல்லா விஷயமும் நடக்கும். இதுதான் அதே அப்படியே மைண்டுக்குள்ள நடக்கும். நம்ம மூளைக்குள்ள நம்மளுக்குள்ள வந்து எண்ணத்துக்குள்ள நடக்கும். நீ இப்ப அவன் போறதெல்லாம் நீ கம்மு விட்டனா அவன் திட்டுவான், பேசுவான், மாட்டாக்கினே போயிருப்பான், சம்பந்தமே இல்லை. நீ பணத்துக்கு போற நீ பாத்துட்டேன்னு வச்சுக்கா அவன் வீட்டு பிரதா இருப்பான். நீ அவன் விட்டாலும் விட முடியாது, அவனை போக மாட்டான். நீ போனா நீ ஏன் போறதுனால கேட்பாங்க, அதை என்னடா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். நான் இதை அதிகம் சொல்லிட்டு போறேன். அந்த மாதிரி யாராவது போறான் நீ கம்முனு அவனை பார்க்காது, அவன் பக்கமே போக்கஸ் பண்ணாது. அவன் நீ பார்த்தா அவனை கூப்பிடுவோம், அவனை கூப்பிட்ட மாதிரி ஆயிடும், அதை நின்றுவான். இப்ப எண்ணமும் அப்படிதான். நீ அதுக்கு நீங்க எல்லாருமே எண்ணத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்றது ரொம்ப உறுதியா பண்ணணும். இதுக்குள்ள எண்ணம் தோணுது, எண்ணமே தோணக்கூடாது, எண்ணமே இல்லாம நான் இருக்கணும் அப்படின்னு. இது எல்லாமே இயல்பு. நீ இருக்கிற வரைக்கும் நீ டனலுக்குள்ள எல்லாமே போய் வரதான் செய்யும்.
அது ஒண்ணுமே ரெஸ்ட் விட்டோம்னா அது பாட்டு போவோம், எந்த டிஸ்டர்பும் அது பண்ணாது. எல்லாத்துக்கும் புரிய வேண்டிய ஒரு விஷயம், இது எல்லாமே இயல்புதான். இதனால வந்து இது வர்றது தப்பா ரைட்டா? ஒரு ரோட்ல போனா 1000 பேர் போவான், 1000 பேர் இப்ப இப்படி போலாமா, இப்ப இப்படி போலாமா, இப்படி செய்யலாமா நம்ம கேட்க கூடாது. நீ என்னத்துக்கு போய் அதை போய் பார்த்துட்டு நீ வா. அந்த இடத்துல என்ன கத்துக்கணும் தெரியுதுன்னா பாரு. அவன் நீ பார்க்கறது அவன் பார்க்காத அளவுக்கு பாரு. அவங்க எதாவது தெரிஞ்சுக்க முடியும், கத்துக்கணும், அதை கத்துக்கோ. இது எனக்கு வரலாமா, இவன் இப்படி நிக்கலாமா, இவன் போலாமா, பண்ண தப்பு இல்லையா, ரைட் இல்லையா, கொஸ்டின் கேட்க கூடாது. நீங்க அந்த கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த இடத்துல ஒரு லாக் ஆகிப்பீங்க. நீங்க இந்த ஒரு காரணத்தை தான் யாருனாலும் பெருசா புரிஞ்சுக்கோ சிந்திக்கவோ முடியல. ஏன்னா இவங்க இது எதுவுமே விட முடியல. எல்லாத்தையுமே இது இப்படி பண்ணலாமா செய்யலாம், இதுக்குள்ள ஒண்ணு எண்ணத்துக்குள்ள போறது, இல்ல குடும்பத்தை சார்ந்து போறது, இல்ல சொசைட்டி சார்ந்து போறது. ஏன்னா இவங்க பழக்க தோஷமான வாழ்க்கை வாழ்றாங்க. பழக்கத்துல வாழும் போது இப்படிதான் இந்த வட்டத்துக்குள்ளேதான் வட்டாடி, இந்த வட்ட தாண்டி தான் போக முடியாது. இப்ப நம்ம இயல்பை தாண்டி ஒரு வாழ்க்கையை வாழ்றோம். நம்ம அன்பா இருக்கணும், காலையில இருந்து ஒண்ணு தண்ணி எல்லாம் நாய்கள்லாம் ஊத்த போறோம், நான் நாய்க்கு சோறு போட போறோம், நான் மனிதனுக்கு சோறு கொடுக்க போறோம், பறவைகள் தானே கொடுக்க மாட்ட போறேன், ஏதோ ஒண்ணு. இப்ப இது எப்படி இருக்குது? இதே வேலைக்கு என்னடா இது புது வேலையாகுது? தண்டா வேலை, புது வேலை, இதான் வேலை. உண்மைங்க. இது வேலை என்ன வேலை, இது விளையாட்டு என்ன விளையாட்டு, இது மகிழ்ச்சின்னா மகிழ்ச்சி, இது ஆனந்தம் ஆனந்தம், இதுதான் அறிவுன்னு அறிவு. இப்ப அதை செய்யற அளவுக்கு ஒரு சில உருவாயிடுச்சா? இலக்கிறேன் வேலைக்கு போன வேலை பாத்துக்கிறேன், நாய்க்கு சோறு போட வேலைக்கு தான் வேலை. நீ ஏதோ ஒரு பொருளை தூக்கி வைக்க போற, ஏதோ செய்யப்பட்ட நான் அதை செய்யறேன். இன்னும் ஒண்ணு தானே, நீ ஏதோ ஒண்ணு செஞ்சு நீ அதுல இருந்து கூலி போற. பட் நான் இங்க ஏதோ செஞ்சு ஒரு அனுபவத்தை ஒரு அறிவு பாருங்க. ரெண்டு ஒண்ணுதான். ஒன்னும் நீ ஒன்றும் டவுன் ஆன முடியாது, நான் ஆனா நானும் வேலைப்பா, நீ வேலை. ஆனா என் வேலை ரொம்ப பிடிக்குமே, என்ன அருமையா இருக்குதே எல்லாரும் கேக்குறது. நல்ல இதான் வேலையா, அவன் மூஞ்சில ஐயோ நல்ல வேலை சரியாடி, இந்த வேலை எல்லாருக்கும் ஆசை. உண்மைங்க, எல்லாருக்கும் ஒரு ஆசை. எல்லாருமே கேக்குறாங்க இப்படி ஒரு வேலை நல்லா இருக்கும், இப்படி ஒரு வேலையா இருந்தா நல்லா இருக்குமே. ஆனா இந்த வேலை எல்லாருக்குமே கிடைக்கிற சூழல் எல்லாராலையும் பண்ணிக்க முடியும். எல்லாராலையும் அன்பா இருக்க முடியும், எல்லாராலையும் கருமையா இருக்க முடியும். புரியுதுங்களா? எல்லாரும் கொடுக்க முடியும். கொடுக்குற குணத்தை வளர்த்துக்கணும். எல்லாரும் கொடுக்குறோம் வேண்டும், காசு காசு தான் கொடுன்னு நினைக்கிறான். நல்ல எண்ணத்தை கொடு, நல்ல சிந்தனையை கொடு, உண்மை தானே, எல்லாரும் பார்க்கும்போது சிரிப்பை கொடு, உண்மை தானே, உனக்குள்ள ஏற்படுற எண்ணத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணாது, அன்பா வாடா கூட அப்படின்னு அந்த எண்ணத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணாத, அந்த எண்ணம் இருந்து நினைக்காத, அந்த எண்ணத்துக்கு எண்ணம் தோடலாமா நினைக்காத. இங்க அந்த எண்ணன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம உருவாக்கின ஒரு உருவாக்கத்தின் வெளிப்பாடு தான் எண்ணம். உண்மை. நம்ம அந்த செயல என்னென்ன செஞ்சோமோ என்னென்ன பண்ணமோ அதான் எண்ணங்களா குமிதுங்க. அப்ப அந்த எண்ணங்கள்ன்றது நம்ம உருவாக்குறது தான். அப்ப நம்ம அதை உருவாக்கி இருக்கிறோம்னா நம்ம வாழ்ந்துருக்கோம், ரெண்டுமே ஒண்ணுதான். உருவாக்கணும்னால அதான், நம்ம வாழ்ந்ததுக்கு ஒரு படிமுன்னா அதான். அப்ப அந்த படிமு எங்க இருக்கு? இங்கதான் இருக்கும். நீ ஒரு விஷயம் தெரியுமா, எந்த ஒரு விஷயமும் மாறாது மறையாது. உண்மைங்க, எல்லாமே அப்படியே இருக்கும். மாறாது மறையாது, மாறவும் மறையாது. அது அப்படிதான் இருக்க முடியும். எக்ஸ்ட்ரா பிஸ் பண்ண பண்ணாது, எக்ஸ்ட்ரா ஒண்ணுதான் உற்பத்தி ஆகும், ஒண்ணுதான் உற்பத்தி ஆகும். இதுதான் இங்க நடக்கும். ஒண்ணு டிசால்வ் ஆகியும் புதுமையா மாறாது, அது அப்படியே நிற்கும், அதுல இருந்து ஒண்ணு முளைக்கும். புரியுதா? இதுதான் இங்க நடக்கும். இப்ப எப்படி ஒரு விதை வச்சா மரம் முளைக்குதா, அதுக்கு அடுத்து என்ன நடக்குது பாருங்க. திருப்பியும் அதுல இருந்து விதை விடும், திருப்பியும் அதே போல ஒரு மரத்தை முளைக்கும், அதோட வீரியமா முளைக்கும். ஆமா, புரியுதுங்களா? நிறைய முளைக்கும். ஒரே ஒரு மரம் வச்சா போதும், ஒரு விதை போட்டா போதும். ஒரே மரம் ஒரே காலத்துல 1000 மரத்தை உருவாக்க முடியாதுனால இது எல்லாத்துக்குமே பொருளும். அந்த உடல் மாறுமானா அந்த மரமே மாறும். ஒரு மாமரம், ஒரே மாமரம் வச்சீங்கன்னா அந்த மாமரம் பல காலகட்டத்துல பல விதமான மரத்தை உருவாக்கும். ஆனா அது மாமரமா தான் இருக்கும். ஆனா மாமரத்தை வித்தியாசம் மாறும். ஒரே மாதிரி மாமரம் வராது, ஒண்ணு போல ஒண்ணு இருக்காது, மாறும். அது மாறி மாறி மாமரமே பல மாமரத்தை உருவாக்கும். புதுசு புதுசா உருவாக்கும். அது எப்படி அது உருவாச்சுன்னா அதுக்குள்ள ஒரு சிந்தனை வரும். அது எங்க போய் விழுதோ அந்த இடத்தோட தன்மைக்கு அந்த அந்த கொட்டைக்குள்ள ஒரு விதையோட வீரியம் மாறிடும். மாறும்போது பழத்தோட தன்மை மாறிடும். மாம்பழம் ஒண்ணுதான், ஆனா என்னென்ன பேர் சொல்றேன் இன்னைக்கு. ஆனா பேர் மாம்பழம் தான். ஆனா அந்த மாம்பழத்துல வடிவம் மாறிடும், டேஸ்ட் மாறிடும், கலரே மாறிடும். மாறிச்சா? ஆனா மாம்பழம் ஒண்ணுதான். எப்படி மாறிச்சு? இடத்துக்கு ஏற்ற அந்த சூழலுக்கு ஏற்ப மாதிரி அது மாறிடும். ஆனா மாம்பழம் ஒண்ணுதான். அதேதான் இங்க எல்லா பொருளுக்குள்ளயுமே அந்த பொருள் இருக்கதான் செய்யும். ஆனா அந்த பொருள் டிசால்வ் ஆகாது, அது இல்லாம போகாது. புதுசா உருவாக்கும். புதுசா ஒரு அப்டேட் ஆகும். இது அப்படியே இருக்கும், இருந்தது அப்படியே இருக்கும். இதுல இருந்து ஒண்ணு அப்டேட் ஆகும். ஆனா இது இப்போ மறையலாம் இது அப்படிதான் இருக்கும். திரும்பி இதுல இருந்து ஒண்ணு அப்டேட் ஆகும், இது அப்படியேதான் இருக்கும். அதனாலதான் இந்த இடம் ரொம்ப அழுத்தத்துக்குள்ள போகுது, ப்ரெஷர். அதுக்கு அந்த அழுத்தத்துக்குள்ள போகும்போது அந்த பலூன் எக்ஸ்பேண்ட் ஆகும். புரியுதா? இப்ப இதேதான் அந்த எண்ணெய் அலைகள் இப்படிதான். இப்ப இந்த எண்ணத்தை நம்ம உள்ள வரும் ஃப்ளோவட்டா விட்டுட்டீங்க அப்படின்னா அது என்ன ஆகும்னா அந்த டனல் எப்பவுமே ஒரு கிளியராகவே இருக்கும். எவ்வளவு ஃப்ளோ வந்தாலும் போயிட்டே இருக்கும். இப்போ அதிகமா நமக்கு ஃப்ளோ வேலை அதிகம், ஏன்னா அதிகமான பீப்புள் ஆயிட்டோம், அளவுக்கு மீறி பிரச்சனைகள். அப்ப அந்த எண்ணங்கள் ஒன்றும் அதிகமாகும். அதிகமாகும் போது அந்த இடம் அந்த டனல் வந்து ஃப்ரீயா இருந்துச்சுன்னா
போறது போற போக்குல போகுது. நீங்க அதை க்ளோஸ் பண்றது இந்த மாதிரி இருந்து வரலாமா செய்யலாமான்னு ஒரு டிஸ்டர்ப் பண்ணீங்கன்னா அதுக்குள்ள வந்து அடைச்சல் மாதிரி ஆயிடும். அப்படி அது அடைச்சல் மாதிரி ஆயிடுச்சுன்னா வர என்ன உள்ள போக முடியாது. போகணும்னா அங்க போய் முட்டி நிற்கும் போது அது ரொம்ப ப்ரெஷர் பண்ணும், பெரிய டிஸ்டர்ப் பண்ணுவோம்ல. இங்க நிறைய பேர் என்னத்தமா செம டிஸ்டர்ப் வரான், வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், வராம இருக்காது. எனக்கு இது வரலாமான்னு தோணுது, இப்படி வரக்கூடாதுன்னு தோன்றான், வராம இருக்காது. இப்படிதான் வரலாமான்னு அப்படிலாம் கிடையாது, எப்படி வேணாலும். ஆனா அது ஒண்ணுமே இல்லை, நீ நினை உண்மை. அது அவங்களுக்கு அதுக்கு சம்பந்தமும் இல்லை. ரோட்ல எவ்வளவு பேர் 1000 பேர் போனா 1000 பேருக்கு பேச போறியா, ஏன் போறது போற கேட்க போறியா, இது கம்முன்னு போறல. அதே மாதிரிதான் உனக்குள்ள எவ்வளவு பேர் என்ன திசை என்ன வித்தியாசமா இருந்தாலும் கம்முன்னு அது கோயில்கள் வேலையை பார்க்க போகுது, உனக்கு அது சம்பந்தமே இல்லை. நீ எதனா சொல்லி டிஸ்டர்ப் பண்ணி எதனா பண்ணினே இருந்தனா அந்த இடம் அடைச்சல் ஆகி வரதெல்லாம் முட்டின்னு எல்லாத்துக்கும் ஒரு கொஸ்டின் ஒரு ஆன்சர் நீ குத்தினே இருக்கும். அது ஒரு காலகட்டத்தில் நம்மளை முட்டி ரொம்ப தொலை கொடுக்கும். இவங்க இந்த எண்ணத்தினால என்ன ஆயிடுச்சு, எல்லாருனாலையுமே இவங்க கவனத்தை எப்படி திருப்புறாங்கன்னா உலகில் வாழ்க்கை வேலைன்னு போயிட்டு சிந்தனை இப்ப வர எண்ணத்தை அவனால் தடுக்க முடியல, எண்ணங்கள் அதிகமாகுது. இந்த எண்ணத்தை மறக்கடிக்கிறதுக்குன்னு ஒரு நிகழ்வு நடக்குது. உண்மைங்க, எண்ணத்தை மறக்கடிக்கிறதுக்கோசமே நிறைய பேர் வேலை பார்க்கறாங்க. நான் பார்த்து நிறைய பேர் வேலையை பார்க்கறேன், யாராலும் சும்மா இருக்க முடியாது. அதனால அந்த எண்ணத்தை மறைக்கணும்னா அந்த எண்ணத்தை நம்ம பெருசா டிஸ்டர்ப் பண்ணணும். நம்ம இங்கே தான் பாடுபடும். ஒண்ணு எண்ணத்தை சரி பண்ண சக்தி நம்மகிட்ட இருக்கணும், அப்படி இல்லைன்னா உடலை வருத்தக்கூடிய சக்திகள் இருக்கும். இங்க உடலை வருத்துறாங்க, அதனால உடலை வருத்தும் போது அந்த எண்ணத்துக்கு ரெஸ்பான்ஸ் பண்ண முடியல, அதனால அது அதுல ஃப்ரீ ஆயிடும். உடலை வருத்தத்தை நிப்பாட்டா என்ன டிஸ்டர்ப் பண்ணுங்க. இங்க ரொம்ப கேரிஃபை. நான் நிறைய ஏன் இப்படி பண்றாங்கன்னு பார்த்தா ஏதோ ஒரு எண்ணம் ஓடுது அவங்களுக்குள்ள. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் எண்ணங்கள் ரொம்ப வலிமையா வரும். எல்லாருக்கும் ஃப்ளோ எதி ஞானி ஆயினும் சரி, ரொம்ப கீழே எல்லாருக்கும் எண்ணங்கள் சூப்பரா வரும். ஆனா அந்த எண்ணத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா எண்ணத்தை கண்ட்ரோல் பண்றத எண்ணத்துக்கிட்ட அதிகமா கவனம் வைக்காத குடும்பம் வீடு வாழ்க்கைன்னு போகும்போது எண்ணத்துக்கு ரெஸ்பான்ஸ் இருக்காது. இதுக்குள்ளேயே சுத்திடுவான், அதுக்குள்ள போக மாட்டான். அதுக்குள்ள போனோம் அப்படின்னா இவன் இதை ஹேண்டில் பண்ண முடிஞ்சதுன்னா ஓகே, முடியல அப்படின்னா எப்படி அதை சரி பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி வேலைகள் கொஞ்சம் டைட்டா வேலை செய்யறதோ கஷ்டமான வேலை செய்யறதோ ஒரு வேலைக்குள்ள போயிட்டானா இந்த எண்ணம் தானா அவனுக்கு மறந்துடுவான். ஆக மொத்தம் பாருங்க, எப்படி சுத்தினாலும் நம்மள அது ஒரு வழியில எங்கன்னா அவங்க இழுத்துட்டு போயிருதே பாக்குது. இதுதான் சொன்னா நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம ஏதோ ஒன்று பண்ணி ஆகணும் இல்லை. ஏன்னா ஏதோ ஒண்ணு செஞ்சாதான் நம்ம இந்த உடல்ல ஒரு மாற்றத்தை நம்ம பெற முடியும். அப்ப அந்த ஏதோ ஒன்றுன்றது நம்ம அன்பா இருக்கிறதும் கருணையா இருக்கிறதும் செய்யும் போது மட்டும் என்ன ஆகும்னா நம்ம பழக்கங்கள் மாறும். நம்ம இந்த எண்ணங்கள்லாம் வருது இல்லையா, இந்த எண்ணத்தெல்லாம் என்ன நம்மளால ஆராய்ச்சி அதான் சொன்னது ஒண்ணுமே இல்லை, நம்மளால புரிஞ்சுக்கணும். பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டி, எவ்வளவு பெரிய கனவு வரும், ஓடுவோம் இப்படி எல்லாமே ஆகும். ஆனா கனவுல விழிச்சிட்டான்னு வச்சுக்கல, கனவு வந்து விழிச்சுட்டு ஆனா ஒண்ணுமே இல்லை, ஒரே கனவு செஞ்சுப்பான், ஒண்ணுமே இல்லை நினைப்பாங்க. ஆனா அதுக்கு கூட அவன் பெரிய பாடுபட்டான். இதேதான் இவனுக்கு வர எண்ணமும். இப்ப இந்த எண்ணத்தை என்ன பண்றான்னா அப்படியே அதை ஸ்டாக் பண்ணி இது எப்படி வரலாமா சரி அவங்களுக்குள்ளேயே புழுவான். எப்படி அது எப்படின்வான், ஒரு கட்டத்துக்கு மேல அப்படின்ட்டு வெளியே வருவான். இல்ல அது ட்ரிங்க்ஸ் பண்ண போயிடுறது, இல்லைன்னா வேலை மேல அதிகமான கவனத்தை வச்சிருது, இல்ல அது ஒரு கோவமாகி வீட்டுல அதிகமா அடிக்கடிக்கு சண்டை போடுறது, நிறைய விஷயம் நடக்குது. இவன் இந்த தப்பு இது வரக்கூடாதுன்னு நினைக்கிறான். அப்படி ஒண்ணுமே இல்லை, வரதா செய்யும், அது இயற்கையோட ஃப்ளோல போறது. அதை நம்ம பெருசா ரெஸ்பான்ஸா பண்ணாதீங்க. ஒரே ஒண்ணு பண்ணு, உங்களுக்கு ஒரு பக்கம் தெரியும், அப்படி வருதா எது நல்லா இதான் பாரு, அதை எடுத்துக்கோ, அதான் நீ சரி இல்லையா, அது நீ இல்லை, உனக்கு அதுக்கு சம்மந்தம் நினைச்சுக்கோ, ஈஸியாயிடும். அப்போ நீங்க ரிலாக்ஸ் ஆகிடலாம். உனக்கு பிடிச்சத உன் சொந்தமா மாத்திக்க, உனக்கு பிடிக்காத அசலார வச்சுக்க, நீ ஃப்ரீயா விட்டுருக்க போயிடும். அவங்க எந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணி பண்ண தேவை, அதை பத்தி நீ ஆராய்ச்சியோ பேசவோ எதுவும் பண்ணக்கூடாது. சரியில்லைன்னு சொல்லக்கூடாது, சரின்னு சொல்லக்கூடாது. அது உனக்கு சம்மந்தம் மாதிரி கம்முன்னு இருக்கணும். அப்படி போதா நீ கம்முனுக்கு திரும்பிக்கிறா போயிடும். தேவையில்லாத அவங்களோட பேசிக்க பண்ணிக்கும். தேவையில்ல அந்த மாதிரி நீங்க நினைச்சிட்டீங்கனாலே ஆட்டோமேட்டிக்கா அந்த வர என்னன்னு ஃப்ளோ வந்து ஃப்ரீயா போயிடும். இதை நான் ஏன் இந்த அளவுக்கு நான் சொல்றேன்னா இதெல்லாம் எனக்குள்ள ரொம்ப நல்லா பார்த்தா கணக்கான நீங்க டிஸ்டர்ப் ஆகினே இருக்கும். ஆனா நான் பார்த்தா டிஸ்டர்பே இல்லாத மாதிரி சுத்தி இருப்பேன், ஃப்ரீயா எல்லாம் போவேன், செய்வேன், பண்ணுவேன். ஆனா அதே அந்த டிஸ்டர்ப் ஆகாம இருக்கிறதுக்கு நான் செய்யற முக்கியமான செயல் ஜீவகாரண செயல் அதிகமா போயிடுவேன். ஒண்ணு. ரெண்டாவது அதுக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியும், அதனால அதுக்கு பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேன். அந்த ரெஸ்பான்ஸ் பண்ணாலும் நம்ம செயலை சரியா செய்ய முடியும், நம்ம அந்த ஜீவகாரத்தை செய்ய முடியும், நம்ம அன்புக்குள்ள இருக்கும்போது அதுல ஒரு அறிவு எடுக்க முடியும். இது எப்படி எல்லாரும் டீச் பண்ணலாம், அதனால அதை கத்துக்கணும். அப்ப அதை நிறுத்தி அதை கொஞ்சம் கத்துக்குன்னு அனுப்பிச்சு விடுவேன், நிறுத்தியே வைப்பேன், அதை கத்துக்கும் அனுப்பிச்சு விடுவேன். பயப்பட்டு வெளியே வர மாட்டேன், அது ஒண்ணு போக விட மாட்டேன். அதை நிறுத்தி என்னான்னு ஆராய்ச்சி பண்ணி ஓகே போலாம் போ அப்படின்ட்டு அனுப்பிச்சு விடுவேன். அதை அந்த அளவுக்கு பண்ணக்கூடிய அளவுக்கு ஒரு கேபிலிட்டி நமக்கு வரணும்னா நம்ம அந்த கருணை கூட இருக்கும்போது வந்துடும். நான் எல்லா இடத்துலயும் எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணுவேன், ஒண்ணு விட மாட்டேன். என்ன நடக்குது ஒரு நாளும் எனக்கு காலைல 5:30 மணிக்கு இந்த வேலை, காலைல 5:30 மணி இதை செஞ்சு ஆகணும். எத்தனை தண்ணி எத்தனை ஊற்றி வைப்போம், நான் இங்க சாப்பாடு போட என்ன ஆகும், அங்க என்ன பேசுறாங்க, என்ன நடக்குது, யாரு வரா யாரு போறா, என்ன எல்லாமே யோசிப்பேன், சிந்திப்பேன், நடக்கிற நிகழ்வு எல்லாத்தையும். அப்புறம் ஒரு நேரம் அந்த அறிவு எப்படின்னா எண்ணங்களை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா உள்ளே வர எண்ணங்கள்லாம் சிந்திக்க முடியல. நான் அவுட்டர்ல போகும்போது எல்லாத்தையும் மேல சிந்திப்பேன். நான் ஒரு சத்தம் கேட்டா, ஒரு கலரை பார்த்தா, ஒரு வடிவத்தை பார்த்தா, நபரை பார்த்தா, அவங்க ஃபேஸை பார்த்தா எல்லாத்தையும் பார்த்து நான் சிந்திக்க ஆரம்பிச்சேன்.
அதுவே வரதுக்கிட்ட வந்து யோசிக்கும். நான் அதை கூட்டி நீ என்னன்னு பாத்தியா அவனு சொல்லிட்டு பார்ப்போம். எல்லாத்தையுமே அந்த மாதிரி பார்க்கக்கூடிய தன்மை இருக்கு. அந்த பக்கம் எப்படி வரும்னா, நீ கருணையிலே அன்புல எட்டா உன்னை பார்த்தோன்னு எல்லாரும் அவங்க சரணகை அடிச்சிருவாங்க. அவங்க நம்மளை பார்த்தா பயப்படுவாங்க. இவங்கிட்ட போனா நம்ம தொல்லை கொடுப்பா, நம்மள குச்சி வச்சு இதை போடுவானே, நம்ம ஒதுங்கி போலான்னு எனக்கு நம்மளா வலுக்கட்டமே வா என்ன ஏது கேட்கும் போது ஒரு சில சொல்லி போறேன் முன்னாடி விட்டு போயிடுவான். இதுவே நீ நார்மலா தான் இருக்கும். வரவெல்லாம் வந்து நிப்பா கிட்ட, இவன் நம்ம ரெண்டு பேச முடியுது, இவன் ரெண்டு இதெல்லாம் சொன்னா சொல்ல முடியுது, இவன் நம்ம ரெண்டு கலாய் கலைச்சிக்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க. இதுதான் இந்த எண்ணத்தோட இயல்பு. உண்மைதான். இது நம்ம நான் இந்த மாதிரி போயிட்டு வச்சுக்கலாம். இப்ப நார்மலா பசங்க யாரும் என்ன பேச மாட்டாங்க, புரியுதுல? ஏன்னா என்கிட்ட போன என்ன பேச என்ன கிடைக்கும் அவன் தெரியும். அவன் என்ன பண்ணுவான், அப்பா நம்ம அப்படியே சைடு வாங்கி போறது நல்லது நம்மளுக்கு, புரியுதா? நான் நல்லதான் சொல்ல போறேன். ஆனா அவனுக்கு தெரியும் நல்லதுன்னு தெரியும். இருந்தாலும் நம்ம அவர்கிட்ட பேசுறது நம்மளுக்கு இல்லை, நம்ம அப்படின்னு போயிடுவோம். யாரும் வரமாட்டான். நானா வாலண்டியர் வேற வழிதான் மாட்டிட்டாங்க என்கிட்ட வந்தாலும் அவன் என்ன பண்றேன் அப்பதான் நான் கேட்டேன். அவங்களுக்கு எக்ஸ்பிளேஷன் பண்ணுவேன். அவன் பாப்போம் நிக்கிறத பார்த்தேன், வேற இவரை விட்டா போயிடுவேன், சரி போறேன் அப்படின்னு. இதேதான் எண்ணத்துக்குமே, ஒரு பர்சனுக்கு அதே தான், எண்ணத்துக்கு அதே தான். ஏன்னா நம்மளோட வலிமை அதிகமானதுனால அதனால என்ன பண்ணு, எல்லாரும் நம்ம மேல அன்பா இருப்பாங்க. அதனால அவங்க எதிர்த்துக்க முடியாது, நம்மளை விட்டு விலகவும் முடியாது. அப்ப நம்ம முன்னாடி நம்ம எஸ்கேப் அவங்க எஸ்கேப் ஆனா விட்டு பார்ப்பாங்க. புரியுதா? இதுதான் ஃபேக்ட். அப்ப நம்ம அந்த அன்புக்குள்ள நம்ம ஆழ்ந்து போனா நம்ம பழக்கத்தை ஈஸியா மாத்திக்க முடியும். நம்ம எல்லாமே எந்த எண்ணங்களை தான் அதுக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இங்க எல்லாமே இந்த வாழ்க்கை ஒரு பயணத்துக்கோசம் நடக்குது. எல்லாமே அந்த பயணத்துல இருக்குது, நீ மட்டும் இல்லை. எல்லாமே இங்க இருக்கிற எல்லா பொருளுமே பயணத்துல இருக்குது, எண்ணமும் அதே போல பயணத்துல இருக்குது. அப்போ நீ இந்த பயணத்துல நீ பீஸ்ஃபுல்லா போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டனா அதுக்குன்னு ஒரு வாழ்க்கை முறை இருக்குது, அதுக்குன்னு நம்மளோட செயல்பாடு இருக்குது. நமக்கும் சின்ன இருக்குது. நம்ம அன்பா இருக்கணும், கருணையா இருக்கணும், பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கணும். ஒருமைன்னா என்ன, நான் என்ன, அன்புன்னா என்ன, அதை பத்தி நம்ம வீடியோஸ்ல நிறைய பேசுது. அதெல்லாம் நம்ம கேட்கும் போது உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். அந்த மாற்றத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்குதான் நம்ம 10 வருஷம் நம்ம இந்த செயலை செய்யறோம். செஞ்சு இதுல பெரிய அறிவு. இந்த அறிவு எதுக்கு சொன்னா, எல்லாரையும் பீஸ்ஃபுல்லா ஆக்கிடணும், அவங்களை ரிலாக்ஸ் ஆக்கணும், அவங்களுக்குள்ள மகிழ்ச்சிக்குள்ள கொண்டு போயிடணும். இந்த உலகம் என்ன, நீ என்ன யார், இந்த வாழ்க்கை என்ன, அதை நீ புரிஞ்சுக்கணும்னா முதல்ல பழைய பழக்கத்தை நீ தொலைங்கணும், புதியதுக்குள்ள வராங்க. புதியதுன்றது என்ன, நீ அன்புக்குள்ள போ, கருணைக்குள்ள போ, நீ பெரிய டிஸ்டர்ப் ஆக மாட்டேன். எது நடந்தா எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குதுன்னு ஒரு அறிவு நமக்குள்ள புரிய வரும். அது ஒண்ணுமே பண்ணலாம், நீ இந்த செயலை பண்ணலாம், பேருக்கு கொடு, பேர் நல்லா இருக்கணும் நீ புரியல. ஒருமைனா என்ன, அன்புன்னா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. உனக்குள்ள கற்பனை திறனை அதிகமா வளர்த்துக்கணும். நீ சிந்திக்கிற நீ பண்ற கற்பனை உனக்கு மகிழ்ச்சியை மட்டும் கொடுக்குற மாதிரி நீ கற்பனை பண்ண, எதையும் கற்பனை பண்ணாத. அதாவது உங்களுக்குள்ள எந்த எண்ணங்கள் வந்தாலும் அந்த எண்ணத்தை நல்லா இருக்கிறத எடுத்துக்கோ, நல்லா இருந்தா அதை சும்மா விட்டாது. எதுவுமே கொடுக்குறது சம்மந்தமே கிடையாது, ஃப்ரீயா விடு. இவங்க என்ன எனக்கு தோணுது, நான் தோணுது நீ யார்ட்டையும் சொல்லவும் சொல்லாத, சொல்லணும் அவசியமே கிடையாது, அவங்களுக்கு தெரியவும் தெரியாது. அந்த எண்ணத்தை நீயா அப்போ சொல்லணும்னு போறது ஒரு காரணம். ரெண்டாவது இந்த எண்ணம் எனக்கு வரலாமான்னு சொல்லி டிஸ்டர்ப் ஆகுது. இது ரெண்டுமே உனக்கு தான் கஷ்டம் வரும். இந்த எண்ணம் நீ யார்கிட்ட சொல்றீங்க அவங்களுக்கே வரும், அவங்க வந்து சொல்ல நீ சொல்ற அவ்வளவுதான் வித்தியாசம். இப்போ நீங்க சைக்காலஜிஸ்ட போங்களேன், எல்லாத்தையும் போங்க, அவருக்கு என்ன வராமலாம் இருக்காது. எனக்கு கூட போறீங்கல்ல, ஆனா அவர் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவர் ஜாப், அவர் வேலை பாக்குறாரு. ஆனா அவரு யார்ட்டையும் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டாங்க. எக்ஸ்பிளைன் பண்ணா நீங்க வரத மட்டும் கேட்டு ஒரு ரெக்வயர் பண்ணி அனுப்புவாங்க. ஆனா அவர்கிட்ட வருமானம் அவருக்கு அது வரும். நீ சொல்லணும் அவசியம் இல்லை, ஏன்னா அது ஒண்ணுமே இல்லை, நீ நினைக்க மாட்டாது. ஒண்ணு அது ஒரு பெருசுன்னு நினைச்சுக்கிறேன், அவருக்கு ஒண்ணுமே தெரியும், ஒண்ணுமே அவருக்கு தெரியும். ஏன்னா இதே போல எனக்கு 1000 வருது, நான் நல்லா தான் போறேன், நல்லா தான் வரேன். அப்ப அது ஒண்ணுமே புரியுது, நம்மளால எதுவும் நினைச்சு நம்ம தான் போட்டு அதை கஷ்டப்படுத்திக்கிறோன்றத இன்னைக்கு எக்ஸ்பிளேஷனா கொடுப்பாங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. நீ சொல்லனா யாருக்கும் தெரிய போறது இல்லை. நீ ரியாக்ட் காட்டினா உடம்புக்கு எது பிரச்சனை வரப்போறது. நீ ரியாக்டும் காட்டி அதை ஒருத்தருக்கையும் சொல்லி உடல் ரீதியான பிரச்சனை வந்து அவர் இன்னொருத்துக்கு சொல்லி அவர் பார்த்து இந்த மாதிரி அவங்க என்ன தோணுது, அப்பா எப்படிப்பட்டா இருக்கும், அவர் பேசுற அளவுக்கு சூழ்நிலை உருவாக்கி கடைசியில நீயே கெட்டவன் உன்னை நீயே சொல்லி உன்னை நீயே கஷ்டப்படுத்தின. உண்மைங்க, இதுதான் இங்க நடக்குது. அதனால எண்ணங்கள்ன்றது இயல்பு, அது ஃப்ளோ. நம்ம வந்து நம்மளோட மூளையில டனல் மாதிரி, அது ஒரு டனல்ன்றதுன்னா ஒரு வழி. அந்த வழிக்குள்ள எல்லா வித எண்ணங்களும் சிந்தனைகளும் போகும். அது போறது அது வர்றதுன்றது இயல்பான ஒரு விஷயம். ஏன்னா டனல்னால எல்லாமே இங்க ஆக்டிவா இருக்கும், எல்லாமே ரொட்டேஷன்ல தான் இருக்கும், எதுவுமே நில்லா நிக்க முடியாது. அப்ப அந்த ரொட்டேஷன்ன்றது ஒரு ஆற்றல், அந்த ஆற்றல் இருந்து எண்ணத்தை எடுத்து அது மாற்றி போயிட்டு தான் இருக்கும். எண்ணன்றதும் ஆற்றல் ஒன்றா சுத்தி இருக்கும். அது வந்து எல்லா விதமான எண்ணங்களும் பரவலா எல்லாருக்குள்ளயும், குழந்தைக்குள்ள இருந்து வெளியே வளர்ந்த மனிதர்களுக்குள்ள இருந்து எல்லாருக்குமே காமனா போகும். ஆனா அதை யாருமே பெருசா ரெஸ்பான்ஸ் பண்ணலன்னா ரொம்ப ரிலாக்ஸா இருக்கலாம். அப்படி நீ ரெஸ்பான்ஸ் பண்ணணும்னு ஆசைப்பட்ட சரியான மட்டும் எடுத்து ரெஸ்பான்ஸ் பண்ணி உனக்கு அறிவாகவும் உனக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சூழல் ஏற்படுத்தீங்கன்னா நீங்க ஒரு பக்குவமானவர். இப்ப அந்த பக்குவத்தை நம்ம எப்படி வர வச்சுக்கோன்னா, நம்மளுக்குள்ள ஒரே விஷயம் தான், கொடுக்கணுன்ற எண்ணம் இருக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும்னு எண்ணம் இருக்கணும். உண்மைதானே? ஒருமைனா என்ன அதை நம்ம புரிஞ்சுக்கணும். அன்புனா என்ன, கடவுள்னா என்னன்னு சொல்றாங்க, இறைவனா என்ன. இப்ப இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மூலமான ஒரு விஷயம் இருக்கு. இதுக்கு பேர் ஒருமைன்னு அர்த்தம். நான் என்ற ஒரு வார்த்தை, எல்லாமே நான் தான் அப்படின்ற ஒரு சிந்தனை உங்களுக்குள்ள என்னைக்கு புரிய வருதோ அன்னைக்கு ஒரு பெரிய மாற்றம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்கு தான் நம்ம கருணைக்குள்ளேயே அன்புக்குள்ளேயே நம்ம வாழ்ந்து போகணும். கட்டாயம் வாழ்க்கையே அதுவா இருக்கணும்.
பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கணும்பா. இது ஒரு கற்பனை. இந்த கற்பனை எப்படி பண்ணலாம்? உனக்கு நன்மை பண்றதா நீ கற்பனை பண்ணு. உன்னை ஒரு தைரியத்துக்குள்ளேயே உன்னோட சந்தோஷத்துக்குள்ளேயே கொண்டு போறதுக்காக நீ கற்பனை பண்ணு. புரியுதுங்களா? இப்ப அந்த கற்பனை நீங்க பண்ணாலே உங்களுக்கு ஜாபுக்கு போகும்போது என்ன சொன்னா முன்னாடியே வந்து உங்களுக்கு ஒரு ட்ரைவர் ஜாப் மாதிரி கொடுப்பான். புரியுதுதானா? உங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. அதை பார்த்துட்டு நீங்க அதை ஸ்ட்ரெயிட்டா ஜாப் கொடுப்பாங்க. எத்தனை ஜாப் கொடுப்பானா? இல்ல. ஏன் கொடுக்க மாட்டான்? பழகணும். அப்பதான் அந்த ஜாபை பத்தி உங்களால புரிஞ்சுக்க முடியும், தெரிஞ்சுக்க முடியும். அது எதனா ரெட்டிஃபை பண்ணிக்கலாம் ஈஸியா. உண்மைதானே? அந்த ரெட்டிஃபை பண்றதுதான் முன்னாடியே வந்து உங்களை வந்து ஒரு அப்ரண்டிஸ் ஏதோ வச்சு நம்ம ட்ரைனிங் எல்லாம் கொடுத்து பக்காவா ரெடி பண்ணி அதுக்கப்புறம் தான் ஜாபுக்குள்ள போகணும். இதே தான் உங்க வாழ்ற வாழ்க்கையில உனக்கு முதுமை வரப்போகுது, உனக்கு மரணம் வரப்போகுது, உங்க இளமை போகுது, வீட்டுல ஒரு பெரிய விஷயங்களும் நடக்க போகுது. இதை நீ முன்னாடியே ஒரு கற்பனை பண்ணிப்பாரு. இது நடந்துட்டா நம்ம என்ன ரேட் காட்டுவோம். புரியுதா? அப்போ நம்ம என்னென்ன ரேட் காட்டும் அதை நம்ம எப்படின்னா நம்ம உண்மையிலேயே அதை நம்ம கற்பனை நினைக்கும் போது அது உண்மையா நடந்த மாதிரி ஒரு சிந்தனை வரும்போது அப்போ நீ அந்த சிந்தனை அந்த நிகழ்வு இருக்கும், நீ இருப்ப. ஆனா நீ எதுவுமே ஒரு கற்பனையில மட்டும் தான் வச்சுருந்த. அப்போ நீ உன்னால வந்து எப்படி உடலை எப்படி ஹேண்டில் பண்ண முடியுது, உன் சிந்தனை எப்படி கரெக்ட் பண்ண முடியுது, எப்படி அந்த இடத்துல பீஸ்ஃபுல்லா இருக்கும், அந்த விஷயத்தை எப்படி சரிப்படுத்த நீ பாக்குறன்றத முன்னாடி நீ ஒரு கற்பனை பண்ணி சரிப்படுத்திக்கோ. உண்மைங்க. இதை நான் செய்வேன், இது எல்லாரும் செய்யலாம். இதை செய்யணும்னா அதுக்கு ஒரு பக்குவம். அதான் அந்த பக்குவம் நமக்கு வர்றதுனாலே பிறர் வழியை நம்ம வழியா சிந்திக்கணும்ன்ற ஒரு கற்பனையை முதல்ல கொண்டு வரணும். புரியுதுங்களா? பிற உயிருக்கு நம்மள உணவு வைக்கணும், எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், பெரிய சந்தோஷம். ஏன் இந்த வழி? இதை பத்தி கொஞ்சம் கேள்விக்குள்ள போய் நீ ஒரு கற்பனை பண்ணி அந்த கற்பனையில் அந்த உயிரெல்லாம் நல்லா இருக்கிற மாதிரி ஒரு கற்பனை பண்ணிப்பாரு. அந்த கற்பனையில் எது சரியான நல்லதா இருக்கும் அவங்களுக்குன்ற மாதிரி கற்பனை பண்ணு. அப்புறமா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க முடியும். அதை நீ பண்ணும் போது அப்பதான் உனக்கு நம்மளை எப்படி சேவ் பண்ணி நம்ம ஒரு கற்பனை பண்ணி நம்மள எப்படி வலிமையாக்கிக்கலாம், நம்ம எப்படி தைரியவான ஆக்கலாம், நம்மள எப்படி ஒரு அறிவாளி ஆக்கலாம், நம்மள எப்படி ஒரு அன்புடையவனா ஆக்கலாம்ன்றத நீ கற்பனையாவே செஞ்சு அதை பழக்கப்படுத்திக்கணும். அதை பழக்கப்படுத்திட்டுனா அந்த நிகழ்வு அந்த சூழல் வரும்போது ஈஸியா அதை ஏன்னா ஏற்கனவே ஒரு பழக்கப்படுத்தி வச்சிருக்காரு, ஈஸியா அதை அப்ளை பண்ணிடலாம். இதான் சொல்றேன், எந்த ஒரு இன்ஸ்டியூட் எங்க போனா முதல்ல உங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்பான். அந்த ட்ரைனிங் எல்லாம் பழக்கப்படுத்தி தான் டேரக்டா ஜாப்ல விடுவான். அவன் ஒண்ணு நாங்க போனா ஏற்கனவே நம்மளுக்கு பழக்கம் நான் ஏற்கனவே செஞ்சிருக்கேன், அதனால இதை செய்யறதுக்கு எனக்கு ஈஸி தான். இவ்வளவுதான். இதே தான் நம்ம ஒரு பிராக்டிஸா பண்ணணும். இதை நான் ஏன் பண்ணணும், அவ்வளவு பண்ண எனக்கு ஏதாவது இதுதான் உங்களுக்கு பிரச்சனை. இது நீங்க பண்ணாதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா இந்த லைஃப்ல இதெல்லாம் நடக்கும் உங்களுக்கு தெரியும். நடக்கிறதுனா அதுக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்றது உன்னை நீ வலிமையாக்கிக்கிறது, உன்னை தைரியமாக்கிறது, உன்னை ஒரு பெரிய அன்புடையனா ஒரு பெரிய கருணை உடையவனா நீ பெரிய வழிமுறையனா ஆக்கிக்கிறது. அதை நீ ஆக்கின என்ன எவ்வளவு ஒரு பிசினஸ் குள்ள நீ போலாம். அப்ப எவ்வளவு சிந்திக்கலாம், எவ்வளவு யோசிக்கலாம். இந்த ஹியூமன் பீங்னா என்னன்றதை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். அதுக்கு நம்ம அன்புக்குள்ளயும் கருணைக்குள்ளயும் நம்ம போகும்போது ஈஸியா இங்க நடக்கிற எல்லா வித நிகழ்வு விட்டு ஈஸியா வெளியே வந்துடலாம். முக்கியமா இந்த என்னன்ற ஒரு விஷயத்துக்கு பெரிய ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும்னு அவசியமே இல்லைன்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். அது அவசியம் இல்லைன்னு எப்ப நீ நினைக்கிறியோ அப்பயே அது ஃப்ளோட்டா போக ஆரம்பிச்சிடும். அப்போ உன்னால வந்து அது போறத ஃப்ரீயா பார்க்க முடியும். அதுக்கு பெரிய எந்த டிஸ்டர்பா ஆக மாட்டேன். அப்ப நீ ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் அது எது சரியா போகுது அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணி பார்க்கலாம்ல, அதை நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். நம்ம தோணும் போது நம்மளோட அறிவும் நம்மளோட அன்பும் அதீதமாகி நம்ம யாருன்ற ஒரு பேரறிவை நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும்.